முன்னணி நடிகை குறித்து அவதூறு பேசிய அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவு ராஜு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இயக்குனர் சேரன் தனது எக்ஸ் தளத்தில் வலியுறுத்தியுள்ளார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன். இந்த பரபரப்பான எக்ஸ் தள பதிவு குறித்தான முழு விவரங்கள் என்ன? சேலம் மேற்கு ஒன்றியத்தின் அதிமுக செயலாளராக இருந்தவர் ஏவி ராஜு. இவர் 1988 அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் பதவி வகித்து வந்தார். கடந்த 1993 முதல் 2003 வரை சேலம் ஒன்றிய செயலராக இருந்தார். பின்னர் சேலம் ஒன்றியத்தின் ஒன்றிய குழு தலைவராக இவருடைய மனைவி பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2017 ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது சேலம் ஒன்றியம் இரண்டாக பிரிக்கப்பட்ட போது சேலம் மேற்கு ஒன்றியத்தின் செயலாளராக மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி அன்று சேலம் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாஜலம் குறித்து அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டதாகவும் அதிக அளவில் சொத்து குவித்து இருப்பதாக கூறி சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு முன்னாள் அவர் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அதே போன்று ஊடகம் வாயிலாகவும் பேட்டியளித்திருந்தார். இந்த விவகாரம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இது குறித்து சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாஜலமிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது எந்த தவறும் செய்யாத நிலையில் என் மீது அவதூறு கருத்து பேசி வரும் ஏவி ராஜு மீது தலைமை கழகத்தில் புகார் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்த விவகாரத்தில் அதிமுக தலைமை கழகம் சார்பாக ஒரு அன்றைய தினமே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டது. இந்த அறிவிப்பில் சேலம் அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு அதிமுக கொள்கை குறிக்கோளுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் அதிமுகவின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு அதிமுகவின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் அதிமுக கட்டுப்பாட்டை மீறி சேலம் மாநகரை சேர்ந்த சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு அதிமுக செயல்பட்டதால் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டு வைக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தார். அதிமுக உடன்பிறப்புகள் யாரும் இவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திரைத்துறை தொடர்பாக தற்பொழுது ஏவி ராஜு கூறிய கருத்து தற்பொழுது சமூக வலைதளங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.